நல்ல தங்கமான இன்ஸ்டாகிராம். ஆமா, இது இவரே நம்ம இதை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவர்கிட்ட இருந்து ஒரு போனை மட்டும் வாங்கிக்கோ. ஒரே ஒரு போன் கால் பண்ணிட்டு தர. ரோமிங் என்ன போன்ல வர மாட்டேங்குது. ரோமிங்கே இந்த காலத்துல கிடையாது. சும்மா ஒரு கால் போக மாட்டேங்குது. என் போன் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு கால் மட்டும் போக மாட்டேங்குது. போன் மட்டும் தரல. டக்குன்னு ஒரு கால் போட்டு தரேன். இன்ஸ்டாகிராம் போனே உடஞ்ச போன் வச்சிருக்காரு பாருங்க. டேய், அது வால்பேப்பரா? ஸ்பைடர்மேன் ஃபேன் நினைக்கிறேன். நம்ம போட்டுக்கிட்டே இருப்பாரா? ஆமா, என்ன எதுவுமே வர மாட்டேங்குது. என்ன போனு? வந்து இந்த போனை யூஸ் பண்றதுக்கே ஒரு பொறுமை வேணும். தானே பாக்குறாரு. ஆமாடா, ஃபிட்னஸ் நினைக்கிறேன்டா. எம்ஜிஆர் ஃபிட்னஸ்ல கலக்கிட்டு அதை பார்த்து நிக்கிறாரா? உங்க தம்பி உன் போனை கூட. அதாவது இது நீங்க நம்பலன்னா ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்து பொண்ணு கொடுக்காதீங்க. ஒருத்தரோட இன்ஸ்டாகிராம பார்த்து நீங்க போட்டு கொடுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமுக்குள்ள போங்க. இப்ப இதுல சர்ச்ல போனா இவருக்கு இந்த பாருங்க பாடி ஃபிட்னஸ் இதெல்லாம் வருதா. இப்ப அப்படியே தம்பியோட சர்ச்ல போறாங்க. பெண்கள் வராங்கண்ணே. பெண்கள் 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 குழந்தைகளும் வராங்கண்ணே. அதை பாருங்கண்ணே. அதுக்கப்புறம் இந்த பாருங்க பெண்கள். ஒரு ஆம்பளை கூட இல்ல, ஃபுல்லா பெண்கள். உங்களுக்கு இதுக்கு மேலயும் அவங்க மேல லைட்டா சந்தேகம் இருக்குன்னா உடனே என்ன பண்ணுங்க, இந்த ரீல்ஸ் பாத்தீங்களா? அமுத்திர வேகத்துக்கு பெண். இங்க பாருங்க, புரியல. அடுத்தது அடுத்தது பெண். இந்த போனே பொம்பளை போன். இப்ப அதே சர்ச்சை இவருக்கும் பண்றோம். சர்ச் போறோம். மீன்கள், மீனை பத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா? காமெடி, ஃபிட்னஸ், பிஆர் ஃபேன். அது போதுனே, அவ்வளவுதான். பிஆர் ஃபேன் தான். இப்ப தண்ணி ஏத்துறோமா? ஐயோ போதுமா வேற. இந்த போன் ஒண்ணு இல்லடா, கொடுத்துறேன். சுய ஒழுக்கமும் டிக்கு, குடிப்பழக்கமும் டிக்கு, புகை பழக்கமும் டிக்கு. வேறனடா கருணை. ஆமா, 100 ரூபாய் கேட்டோம்னா காசு கொடுத்துற, அதுவும் டிக்கு. ஆல்மோஸ்ட் பெண்களும் பெரிய சவகாசமும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் போனா வேற எந்த இதுவுமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள ஓகே தான். 50ல இருந்து ஒரு 70 மார்க் வாங்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு தங்கச்சி கல்யாணம் பண்றாங்க, அவன் கல்யாணம் பண்றான்னு நினைக்கிறேன். அவரை அங்க பாருங்க. ஓகே, திருச்சியோட யாரு எடுக்க போறது தெரியாம 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன புத்திசாலி நம்மளே போ. ஏன்னா இப்ப கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நாங்க கொஞ்சம் க்ளோஸா பழகும். சரி, சொல்லுங்க. இந்தியாவோட இது சிஎம் யாரு? இப்ப இந்தியாவோட சிஎம்மா? இந்தியாவோட சிஎம் யாரு? இந்தியாவுக்கு யாரு சிஎம்? தளபதி விஜய். இந்தியாவோட சிஎம் தளபதி விஜய். என்ன சொல்லிருக்கணும்? இந்தியாவுக்கு சிஎம் கிடையாது, பிஎம் சொல்லிருக்கணும். பிஎம் சொல்லிருக்கணும். ஏன் தப்பு தானே? சாரி. தமிழ்நாடு